Hello, my dear buddies. Welcome back to Cinity Fans. இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து யூத் அந்த படத்தோட ட்ரெய்லர் தான் பார்க்க போகிறோம். யூத் நம்ம கருணாஸ் அவருடைய பையன் கென் கருணாஸ் அவரையும் நம்ம அசுரன், விடுதலை இந்த மாதிரி படங்களில் பார்த்துருப்போம். ஸோ அவர் தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ணி நடிச்சிருக்காரு. அவர் தான் லீடிங் ரோல், அவர் தான் ஹீரோ. ஸோ ஒரு அவுட் அண்ட் அவுட் வந்து ஒரு ஸ்கூல் லவ் சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லலாம். ஃபுல் மூவி வந்து ஸ்கூல் சப்ஜெக்ட் அப்படின்ற மாதிரி அவரே வந்து ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு. இந்த படத்துக்கு வந்து மியூசிக் டைரக்டர் ஜிவி பிரகாஷ். அவருடைய அந்த அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ, இந்த ஃபஸ்ட் சிங்கிள் முட்டை கலக்கி சாங், அதோடைய ப்ரோமோ வீடியோ, இது எல்லாமே வந்து பயங்கர ஃபன்னியாக செமையாக பண்ணியிருந்தார். ஸோ நெல்சனுக்கு அப்புறம் அந்த மாதிரி ப்ரோமோஸ் வந்து ஃபன்னியாக அப்படி கொண்டு போய் அதுவுமே நல்லா ட்ரெண்டிங் ஆனது வந்து இவருக்கு தான், கென் கருணாஸ் அவருக்கு தான். எல்லாமே ஒரு பாசிட்டிவாக அவருக்கு வந்து ஸ்டார்ட் கிடச்சிருக்கு. ஸோ இப்போ வாங்க ட்ரெய்லர் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வந்துடுவோம். உங்களுக்கு பிறந்திருக்கிறது சாதாரண குழந்தை இல்லை மேடம், கடவுளே வந்து பிறந்திருக்கிறாரு. அவனை கெட்ட பசங்களோடலாம் சேர விடாதீங்க. ஓஹோ, செமையாக இருந்தது. இவனா பாரு, என் பையன் ஐயே சாவா மயிராவன். ஏய், இங்க யாரா பிரவீன்? இவரு இனிமே உங்க கவனம் முழுக்க படிப்புல மட்டும்தான் இருக்கணும். ஆனா எனக்கு என் மைண்ட்ல ஓடுறதெல்லாம் ஒரே ஒரு விஷயம் தான், லவ் லவ் லவ். எவ்வளவோ பொண்ணுங்க பின்னாடி நான் சுத்தி இருக்கேன் மச்சான். ஆனா இப்ப என் பின்னாடி 3 பொண்ணுங்க சுத்துறாளுங்கடா. பார்க்க வேற சூப்பரா இருக்காளுங்க மச்சான். 3 படத்துல தனுஷ் இப்படி பண்ணுவார்ல, எனக்கு அது ரொம்ப பிடிக்கும்டி. அவன் நிறைய விஷயம் ஒன்ன மாதிரியே பண்ணுவாமா. நாளை பின்ன ஒரு பொண்ணு வந்துச்சுன்னா அவன் நம்மள மறந்துடுவான்ல. நான் என் அம்மா விட்டு வரப்போ உனக்கு அதெல்லாம் தெரியலையா? பெஸ்ட்டு. ஐ லவ் யூ. இன்னும் 5 நிமிஷம் தான் இருக்கு. என்ன பார்க்கணுமோ பார்த்துட்டு கிளம்புங்க. 4 பேரை நீ ஒருத்தாயிடுச்சியா? எனக்கு நீனா ரொம்ப பிடிக்கும் பிரவீன். ஆனா எனக்கு ஒன்று பிடிக்கும்ன்றது மட்டும் பத்தாது. வீட்டு எக்ஸ்கியூஸ் மீ, உங்க 2 பேர் நெக்ல ஏதோ இருக்கு. March 19. ஓகே, நானே வந்து அந்த யூத் அந்த டைட்டிலை பற்றி பேசலான்னு நினச்சிட்டு வச்சுருந்தேன். ஏன்னா வீடியோ பார்த்துட்டு பேசிக்கலாம் அப்படின்னு நினச்சேன். ஸோ நடுவில் படத்தோடைய அந்த பீட்டையும் சாங்கையுமே போட்டாங்க. ஸோ வேறு லெவலுங்க. யூத் நமக்கு தெரியும், தளபதி விஜயோடைய ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் லவ் ஸ்டோரி படத்தில் அதுவும் ஒன்று. ஸோ அதுலேயுமே ஒரு சாக்லேட் பையா செம்மையாக பண்ணியிருப்பார். அவ்வளோ அருமையாக இருக்கும் படம். ஸோ லிட்டரலி ஒரு ஷாஜகான் வைபிள் போயிட்டு அப்புறம் கடைசி கிளைமேக்ஸில் ஒன்று சேர்ற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ இந்த ஜென்சி கிட்ஸ் அவங்களுடைய யூத்துக்கு வருவோமே. ஸோ இந்த யூத் வந்து பார்க்க செம்ம ஃபன்ஃபுல்லாக இருக்குது. ஸோ ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி ட்ரெய்லர் கட்டாகவும் இப்படி ஒரு ஃபன் மேக்ஸான ஒரு ட்ரெய்லர் பார்த்தோம். ஸோ செம்மையாக இருக்குங்க, வேறு லெவல். கென் கருணாஸ் ரொம்ப சாமிங்காக தர்றாரு படத்தில். ஏன்னா அவரை வந்து ரொம்ப அந்த அசுரன், விடுதலையெல்லாம் ரொம்ப அப்படி ரக்கடாக அப்படி பார்த்து அந்த மாதிரியே நமக்கு ஃபிக்ஸ் ஆகிட்டார். ஸோ இப்போ ஹீரோவாக இந்த மாதிரி ஒரு படத்தில் ஒரு மாதிரி கலர்ஃபுல்லாக அப்படி பார்க்கும்போது நல்லா இருக்கார், பார்க்கவும் சூப்பராக இருக்கார். ஸோ 3 ஹீரோயின்ஸ், ஒரு ஸ்கூல் பையனோட லைஃப்பில் அந்த ஸ்கூல் படிக்கிற அந்த ஸ்டேஜில் என்ன நடக்கும் அப்படிங்கிறத ஒன்று சூப்பராக ஒன்று பண்ணியிருக்காரு. ஸோ செம்மையாக இருக்குங்க. அதுவும் அந்த அப்பா அம்மா அவங்க பேசிக்கிறதெல்லாம் ரொம்ப ஃபன்னியாக இருக்குது. அதுவும் நான் என் அம்மாவை விட்டு வரும்போது உனக்கு தெரியலையா அப்படிங்கிறதெல்லாம் அது செம்ம ஒரு ஜென்ரேஷனுடைய
அந்த கேப்பை வந்து கரெக்டாக அந்த புரிஞ்சு வச்ச டைலாக் மாதிரி எனக்கு இருந்தது. செம்மையாக இருந்ததுங்க. அந்த எனக்கு பிளாஸ்ட் ஆனது அந்த யூத் படத்துடைய பீட் இருக்கும்போது தான். ஜிவி பின்னிருக்காரு. ஸோ அது ஒரு பக்கம் இருந்தாலும் அதுக்கு முன்னாடி அந்த இன்ட்ரோடக்ஷன் அதில் எல்லாமே ஜிவி பிரகாஷ் செம்மையாக பண்ணியிருந்தார் மியூசிக்கில். ஸோ ஹோல்சமாக செம்ம கலர்ஃபுல்லாக செம்ம ஃபன் ஃபில்டாக இருக்குது யூத் இந்த படத்தோட ட்ரெய்லர். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். 19th March ரிலீஸ் ஆகுது. ஸோ முட்டைக்கலைக்கு அந்த சாங்குடைய ஹூக் ஸ்டெப் வந்து பயங்கரமாக ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு. சாங்குமே செம்மையாக இருக்குது. ஸோ பார்ப்போம். அதான் நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி வந்து அவருக்கு எல்லாமே ஒரு மாதிரி பாசிட்டிவான ஸ்டார்ட் கிடச்சிருக்கு. ஸோ அந்த மாதிரி படமும் ரிலீஸ் ஆகிட்டு பாசிட்டிவாக ஒரு ரிவ்யூஸ் வந்து படமும் வெற்றி பெறணும்னு ஆண்டவனை வேண்டிக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த வீடியோ அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐகான் ஆல்ல வச்சுக்கோங்க. பாய்.